வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரத்திற்கான அதிர்ஷ்ட கோவிலும், யோகம் தரும் பறவையும், வெற்றி தரும் விருட்சமும், உங்கள் நட்சத்திரத்துடைய மிருகத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்ட கோவில் ஒன்று இருக்குங்க. அதாவது இந்த கோவிலுக்கு உங்களுடைய பிறப்புல எப்பயாவது ஒரு தடவையாவது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடணும். உங்க நட்சத்திர கோவில், உங்களை இயக்கக்கூடிய கோவில், அது எங்கே இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு, எந்த நாமத்துல இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதற்கு முன்பாக உங்க நட்சத்திர அதிபதி யாரு அப்படின்னு பார்த்துக்கிறோம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராகுவோடைய அம்சத்தில் உள்ளவர்கள். அதாவது அந்த நட்சத்திரத்துக்கு உடைய கிரகம் ராகு. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களும் மிதுன ராசியை உடையவர்கள். இந்த மிதுன ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னா புத பகவான். புத பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 4 பாதங்களும் திருவாதிரையில் உள்ளது. அப்ப திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி தான். சரி, திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ராகு பகவான், ராசிக்கு புத பகவான். இந்த திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுடைய நட்சத்திரம். ரொம்ப விசேஷமான நட்சத்திரங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க மிக அதிர்ஷ்டம் செய்தவர்கள். அவர்களுடைய வைராக்கியமும் கோபமும் அவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய பலமாகவே இருக்கும். எதையும் சாதித்து விடுவார்கள். அவர்களுடைய ஜாதகத்திலே எவ்விதமான தோஷங்களும் இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய ஒரு நல்ல மதிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடியவர்கள் தான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய நட்சத்திர கோவில் எங்கே இருக்கு அப்படின்னா, அதிராம்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டத்துல அதிராம்பட்டினத்துல தாங்க இருக்கு. அந்த பகுதியில தான் இந்த நான் சொல்லக்கூடிய ஸ்ரீ அபய வரதீஸ்வரர் ஆலயம். ஸ்ரீ அபய வரதீஸ்வரர் ஆலயம் ரொம்ப விசேஷமான கோவிலுங்க. யம பயம் நீக்கக்கூடிய ஆலயம். இங்க கோவில் எத்தனை மணிக்கு திறப்பாங்க, எத்தனை மணிக்கு நடை சாத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நடை திறக்கும் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில 6:30 மணிக்கு நடை திறந்தாங்க அப்படின்னா மதியம் 12 மணிக்கு தாங்க நடை சாத்துவாங்க. அதன் பிறகு மாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 8:30 மணிக்கு நடை சாற்றப்படும். இந்த நேரத்துல நீங்க இங்க போகணும் அப்படின்னா இந்த நேரத்தை ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த தலத்திலே ராகு கேது தோஷங்கள் உள்ளவங்களும் போய் வந்தாலும் கண்டிப்பாக அந்த தோஷம் நிவர்த்தியாகும். ஒருவருக்கு ஆயுள் பயம் இருக்கு, அதான் யம பயம் சொல்லுவாங்க, ஆயுள் பயம் இருக்கு, அந்த மாதிரி பயம் இருந்தாலும், ஆயுள்ல தோஷம் இருந்தாலும் இந்த திருக்கோவிலுக்கு சென்று வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பயம் விலகும். ஸ்ரீ அபய வரதீஸ்வரர், அபயம் அதாவது உங்களுடைய பிணிகளை எல்லாம் போக்கக்கூடியவர். இங்கு திருக்கடையூருக்கு அடுத்தபடியாக ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்ச ஹோமம்லாம் இங்க செய்யப்படுறாங்க. இது போல ஏதாவது பண்ணா நீங்க முன்னாடியே அவங்ககிட்ட முன்பதிவு வாங்கி நீங்க செய்யலாம். சுருக்கமா நம்ம எப்படி போனோம் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா அதிராம்பட்டினம் இந்த பகுதியில தாங்க இருக்கு. நம்ம இந்த ஏரியா பட்டுக்கோட்டையில இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும் அந்த இடம். இந்த ஆலயத்திற்கு நீங்க சென்று வந்தால், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறையாவது நீங்க சென்று வந்தால் உங்களுடைய மனப்பிணி, அதாவது எங்கள் குடும்பத்துல எதுவுமே நடக்கலையே, கஷ்டமா இருக்கேன், எதுவுமே உங்களுக்கு தடையா இருக்கு, உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக என்ன பிரச்சனை, ஒரு வீடு கட்ட முடியலையா, இல்ல எங்களை சொத்து வாங்க, ஏதாவது உங்களுக்கு கடன், இந்த இடத்துல போய்
ஒரு 1.5 மணி நேரம் உட்கார்ந்து அமர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக மிக 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 மாற்றம் கிடைக்கும். ஏன்னா நட்சத்திரம் தாங்க ஒருவரை இயக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த யோகம் செய்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். மிகப்பெரிய மாற்றத்தை அடைவீர்கள். சரி, உங்களுடைய பறவை, உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பறவை, அதிர்ஷ்டம் தரும் பறவை, யோகம் தரும் பறவை சிட்டுக்குருவிங்க. இப்ப சிட்டுக்குருவியை கண்ணால கூட பார்க்க முடியல ரொம்ப இடங்கள்ல. அப்படி உங்க வீட்டை தேடி சிட்டுக்குருவி வந்தால் கண்டிப்பா கூடு கட்டி இருந்தாலும் சரி, இல்லை அதுக்காக ஒரு நம்ம அட்டைப்பட்டியோட ரெடி பண்ணி வச்சா கூட அது வந்து தங்கிட்டு போகும். அப்படி ஏற்பாடு பண்ணிக்கிறலாம். இல்லை அப்படின்னா சிட்டுக்குருவி அதிகமா இருக்கிறது மாதிரி ஒரு புகைப்படம் போட்டோ எடுத்து உங்களுடைய பெட்ரூம்லயே ஹால்லயே மாட்டிக்கிறீங்க. அதை தினமும் நீங்க பாருங்க. கண்டிப்பாக உங்க நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி கிடைக்குங்க. நட்சத்திர சக்தி கிடைச்சாலும் உங்களுக்கு நல்ல நினைச்சதுல அந்த நாள் வந்து உங்களுக்கு இனிமையான நாளாக அமையுமே. சரி, உங்களுக்கு வெற்றி தரும் விருட்சம், அதாவது மரம் என்ன அப்படின்னா செங்கரு மரங்க. செங்கரு மரம் ரொம்ப விசேஷமானது. செங்கரு மரம் தலை விருட்சமா இருக்கக்கூடிய கோவில்கள் எங்கேயாவது நீங்க கூகுள சர்ச் பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். இருந்தால் நீங்க போய் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுடைய மிருகம் என்ன அப்படின்னா ஆண் நாய்ங்க. அதாவது பைரவருடைய வாகனம் ஆண் நாய். சிலவங்க வந்து நாய் வளர்ப்பாங்க, சிலவங்க பைரவர் வழிபாடு செஞ்சுக்கிறலாம். இல்லை அப்படின்னா இது போல ஜீவன்களுக்கு நீங்க வந்து பிஸ்கட்டு பண்ணு இது மாதிரி கொடுத்து வந்தாலும் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக 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 யோகம் கிடைக்கும். கண்டிப்பா இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நினைச்சது நல்லது நடக்கணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனி நல்ல நாளாக எல்லாம் அமைய வேண்டும். எவ்வித தடையும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு போய் வர வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்து கொண்டு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர்.